முதலமைச்சர் தலைமையில் வணிகர் நல வாரிய கூட்டம் நடைபெற்று வருகிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கண்ணன். தற்போது முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது? வணிகர்களின் நலன்களை ஊக்குவிக்கவும் அவர்களுக்கு இன்னல்கள் ஏறிடும் போது உதவி செய்வதற்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்காகவும் தமிழ்நாடு வணிகர் நல வாரியத்திற்கு 2 கோடி வழங்கி ஆணையிடப்பட்டது. அதன்படி இந்த நலவாரியம் 1989 ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது. இந்த வணிகர் நல வாரியத்தின் தலைவராக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செயல்பட்டு வருகிறார். துணைத் தலைவராக வணிக வரித்துறை அமைச்சர் செயல்பட்டு வருகின்றனர். அலுவல் சார்ந்த உறுப்பினராக வணிக வரித்துறை திருப்பதித்துறை செயலாளர், வணிக வரித்துறை ஆணையர், நிதித்துறை மேன்மைச்சாளர் உள்ளிட்ட 5 பேர் உள்ளனர். அலுவல் சாராத செயலாளராக மொத்தம் 30 பேர் உள்ளனர். இந்த வணிகர் நல வாரியத்தின் மூலம் வணிகர்கள் நலன்களை கருத்தில் கொண்டு குடும்ப நல உதவி, மருத்துவம், கல்வி உதவி, விளையாட்டு போட்டி, தீ விபத்து பாதிப்பு, நலிவுற்ற வணிகர்கள் நிதி உதவி, சிறுபான்மையினருக்கு ஊக்கத்தொகை என 7 வகையான நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த வணிகர் நல வாரியத்தின் முதல் கூட்டமானது தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் வணிகரின் நலன் சார்ந்த பல்வேறு முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.